வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். வயல்நாடு நிலச்சரிவால் முண்டக்கி பகுதியில் மண்ணில் புதையுண்டவர்களை தெர்மல் ஸ்கேனர் தொழில்நுட்பம் மூலம் மீட்பு குழுவினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த 21ஆம் தேதி கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக மேம்பாடு, முண்டக்கை, சூரல்மலை பகுதிகளில் அதிகாலையில் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அதிகாலையில் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்த பொதுமக்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெரியாமல் நிலச்சரிவு ஏற்பட்டு 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டன. அந்த இடத்தில் வீடுகள் இருந்த போன்ற தடமே இல்லாமல் காட்சியளித்தது. அனைத்து இடங்களும் மண்ணாலும், மரங்கள் மற்றும் பாறைகளாலும் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. அங்கு தொடர்ந்து தேசிய, மாநில பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்புத் துறையினர், விமானப்படையினர், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் 4வது நாளாக மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நிலவரப்படி பெண்கள், குழந்தைகள் என பலியானோர் எண்ணிக்கை 316ஆக உயர்ந்துள்ளது. 240 பேரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இதனிடையே தொடர்ச்சியாக பெய்து வரும் மழைக்கு நடுவில் பாலங்கள், சாலைகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் மீட்பு பணியில் கடும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனையடுத்து மீட்பு பணிகளை வேகப்படுத்த தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டு பணி நிறைவு பெற்று வருகிறது. இதன் மூலம் நிலச்சரிவால் முதலில் கடும் பாதிப்பை சந்தித்த முண்டக்கி பகுதிகளுக்கு வாகனங்களுடன் மீட்பு படையினர் செல்ல உள்ளது. மேலும் சேறு சகதிகளில் யாரேனும் சிக்கியுள்ளார்கள் என்பதை கண்டறிய மீட்பு குழுவினர் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். சேறு சகதிகளில் யாரேனும் புதையுண்டிருந்தால் தெர்மல் ஸ்கேனர் காட்டிக் கொடுக்கும் என்பதால் மீட்பு குழுவினர் இம்முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.